எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம கேஜிஎஃப் யாஷோட 3D ஹெட்டை தான் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஃப்ரண்ட் போஸும் சைட் போஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி டு 3Dக்கு போயிடலாம். அதில் வந்துட்டு நான் ஃப்ரண்ட் போஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு பேஸ் 3D மாடல் வந்திருக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டு தப்பாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் சைடில் வந்துட்டு நமக்கு பியர்டு எதுவும் இல்லை. ஸோ அந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிரின்சிபல் விஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எமிஷனை சர்ச் பண்ணிட்டு அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியர்டை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்கு போயிட்டு ரைட் சைடில் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம அந்த சைடு போஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் போஸை சூஸ் பண்ணிவிட்டு ஹேர்லைன் ஃப்ரண்ட் ஹேர்லைனை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்ணை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா டாப் வந்து கரெக்டாகிடும். ஸோ மேலே இருக்கிற ஹேர்லைனை நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடோட சைடு போஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே இமேஜை வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்சர் வந்து சுற்றி ஃபுல்லாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம பெயிண்ட் பண்ண இடம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கலர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளெண்ட் பண்ணணும் நம்ம கரெக்டாக. அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கலர் பிளெண்ட் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கலரு கரெக்ஷன்லாம் பண்ண போகிறேன். ஓகே, கலர் கரெக்ஷன் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் வந்து இந்த டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் டேப் போயிட்டு பேஸ் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ ஹேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடிட் மோட் போயிடலாம். இப்போ வந்து ஹேர் வேணுன்ற இடத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணோம். ஸோ நான் வந்து நைஃப் டூலை வச்சுட்டு எங்கெல்லாம் ஹேர் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு அப்படி கட் பண்ணுறேன். ஸோ நைஃப் டூல் எடுத்துகிட்டு அப்படி கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக நம்ம அப்படியே செலக்ட் பண்ணணும். ஸோ இது எங்கெங்கே முடி வேணுமோ அந்த இடத்த மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற வெர்டிசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, கட் பண்ணதுக்கப்புறம். இங்கே நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஷிஃப்ட் டிஎம்டி டூப்ளிகேட் பண்ணி தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ செப்பரேட் பண்ண ஆப்ஜெக்ட் மேலே ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கிறேன். இதில் வந்து ஹேர் லென்த் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் குறைச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ ஹேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்டிக்கல் எடிட் போய்க்கணும். அதில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஹேரை வந்துட்டு கோம் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே கோம் பண்ணுவோம். ஸோ இங்கே ஹேரை வந்துட்டு கோம் பண்ணிட்டேன். ஸோ பியர்டு வந்துட்டு நம்ம இப்போ ஹேர் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ பியர்டையும் நான் அதே மாதிரி கட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ செப்பரேட் பண்ணிட்டு அதே மாதிரி ஹேர் வச்சுட்டு அதை வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேஸை பண்ணுறக்கு மைனன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.